நம்ம இன்னைக்கு பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா 120 எஃப்பிஎஸ்ல கேமிங் குவாலிட்டி உள்ள ஒரு மொபைல் தான். ஜூன் 3 வந்து இது வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயால சர்டிஃபைடான ஒரு மொபைல். என்ன மொபைல்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல புதுசாக லான்ச் ஆன GT30 Pro இந்த மொபைலை பற்றி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு பக்காவான கேமிங் மொபைல். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றியான டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கஸ்டமைசபிள் LED மோட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பேக்ல வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். டார்க் கலர்ஸ்ல வந்து பேக்ல LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கம்பெனி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட்ல வந்து வருது. டார்க் ஃபிளர், அது மட்டும் இல்லாத பிளேட் ஒயிட், ஷேடோ ஆஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 கலர் வேரியன்ட்ல வந்து வருது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு நான் வந்து மொபைல் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்காவான மொபைல் வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து ஃபயர் காட்டியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 520 ஹெர்ட்ஸ் அல்ட்ரா ரெஸ்பான்சிவ் ட்ரிகர் கொண்ட இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்ல ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிராம்லேருந்து 200 கிராம் பக்கம் வந்து வருது. இது மொபைல் பார்த்தீங்கன்னா காரிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. HBM ரேட் பார்த்தீங்கன்னா 1600 நிட்ஸ் வரைக்கும் இருக்குது. பிக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. IP64 ரேட்டிங் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கு ஒரு நல்ல மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேட்டரி கெபாசிட்டி வைஸ் அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். 8mm திக்னஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 அல்டிமேட் அந்த ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்கில் லேகிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது. கேமிங்காக இன்ஃபினிக்ஸ் வந்து தரமாக செதுக்கின ஒரு மொபைல்னே வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து GT20 Pro வந்துச்சு. அதே போல் இப்போ GT30 Pro வருது. இது ரெண்டுத்துக்கும் டிசைன் வேரியன்ட் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். LED லைட்ஸ் ரொம்ப சூப்பர். இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வயர்லையும் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வயர்லெஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள வயர்டில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அந்த மொபைலில் 5 வாட்ஸில் வந்து வயர்லெஸில் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேமராவில் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் வந்து பிரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 4Kல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 4Kல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதான் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் 4Kல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது நம்மளால. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோடைய V15 OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஃபன் டச் OSம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிற அந்த லைட்ஸ் வந்து LED லைட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் டார்க் கலரில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த கலர்லேயும் கொடுக்கல அப்படின்னு வந்து பிராண்ட் தரப்புல வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. கேபிளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாத்துலேயும் வர USB Type-C கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரி, 12GB RAM 256GB இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 ஸ்டோரேஜ் கெபாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கேமிங் மொபைலுக்கும் GT20 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை அதோட கம்பேரிசன் வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.